Hey guys, last video வந்து நம்ம for loop பத்தி பார்த்திருந்தோம். Hopefully அந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படினு வந்து நம்புறேன். இந்த வீடியோல வந்து nested loops அப்படினா என்ன, அத வந்து எங்கெங்கலாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி நம்ம வந்து கிளியரா வந்து பார்க்க போறோம். இந்த nested loop அப்படினா என்ன அப்படினு ஈஸியா சொல்லணும் அப்படினா, ஒரு லூப் குள்ளார இன்னொரு லூப் இருக்குறதா வந்து nested loop அப்படினு வந்து சொல்லுவோம். இப்போ வந்து அந்த nested loopோட சின்டாக்ஸை வந்து பார்ப்போம். இப்போ ஸ்க்ரீன்ல பார்த்துட்டு இருக்க இந்த சின்டாக்ஸ்ல வந்து இந்த பார்ட் வந்து அவுட்டர் லூப் அப்படினும் இந்த பார்ட் வந்து இன்னர் லூப் அப்படினு வந்து சொல்லுவோம். சோ இத பாக்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வெளிய வந்து ஒரு ஃபார் லூப் இருக்கு. அந்த ஃபார் லூப்புக்கு உள்ளார இன்னொரு ஃபார் லூப் வந்து நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம். சோ இதுதான் வந்து நெஸ்டட் லூப்போட சின்டாக்ஸ். இப்போ இந்த நெஸ்டட் லூப்கான ஒரு எக்ஸாம்பிள் புரோகிராமை நம்மளோட ஐடியில வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். பிளஸ் வந்து அதோட ஃப்ளோ வந்து எப்படி இருக்கு அப்படின்றதையும் பார்ப்போம். சோ தட் உங்களுக்கு இன்னும் கிளியரா வந்து புரியும். இந்த இடத்துல ஒரு சின்ன ப்ரோக்ராம் வந்து கொடுத்துருக்கேன். இந்த ப்ரோக்ராமில் int i, j அப்படின்னு சொல்லி ரெண்டு வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அந்த ரெண்டு வேரியபிளுமே வந்து ஃபார் லூப்பில் வந்து இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். இப்போது ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய இந்த அவுட்டர் லூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா i is equal to 1, i is less than 5, i plus plus அப்படின்னு சொல்லி கண்டிஷன் வந்து ரைட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் i less than 5 அப்படின்றது கண்டிஷன், i is equal to 1 அப்படின்றது இனிஷியலைசேஷன், then i plus plus அப்படின்றது இன்க்ரிமெண்டேஷன். தென் இந்த ஃபார் லூப் உள்ளார பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு ஃபார் லூப் வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் வந்து j is equal to 1 அப்படின்னு சொல்லி jவோட வேல்யூ வந்து இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம். தென் j is less than 5 அப்படின்னு சொல்லி கண்டிஷன் வந்து ரைட் பண்ணியிருக்கோம். j plus plus அப்படின்னு சொல்லி அதை இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். இந்த செகண்டாக இருக்கக்கூடிய இந்த ஃபார் லூப்பில் வந்து printf ஸ்டேட்மெண்ட் வந்து ரைட் பண்ணியிருக்கோம். அதில் ஐயோட வேல்யூவும் jவோட வேல்யூவும் பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் வந்து இந்த ப்ரோக்ராம்க்கான எக்ஸ்பிளனேஷன். இப்போ இந்த ப்ரோக்ராம் வந்து நம்ம ரன் பண்ணுவோம். எந்த மாதிரியான ஒரு ரிசல்ட் வருது அப்படின்றத பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அவுட்புட் கன்சோலில் 11, 12, 13, 14, 21, 22, 23, 24 இந்த மாதிரி வந்து நமக்கு அவுட்புட் வந்து கிடைச்சிருக்கு. இந்த ப்ரோக்ராமோட ஃப்ளோ என்ன அப்படின்றத இப்போ நம்ம செக் பண்ணுவோம். ஸோ ப்ரோக்ராமோட ஃப்ளோ செக் பண்ணுறதுக்கு நம்ம டீபக் மோடுக்கு வந்து என்டர் ஆகணும். இப்போ வந்து நம்ம டீபக் மோடில் இருக்கோம். இப்போ நான் ஒவ்வொரு லைனாக வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறேன். எந்த மாதிரியான அவுட்புட் இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த இடத்துல ஏரோ மார்க் வந்து லைன் நம்பர் 5ல் வந்து இருக்குது. ஸோ 5 அப்படின்றது அவுட்டர் லூப்போட ஸ்டார்டிங் பாயிண்ட். இப்போது அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறேன். எக்ஸிக்யூட் பண்ணும்போது நமக்கு கண்ட்ரோல் வந்து இன்னர் லூப்புக்கு வந்து வந்துருச்சு. தென் ரன் பண்ணும்போது நமக்கு printf ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்து வந்துருச்சு. இப்போ printfல நம்ம என்னென்ன வேரியபிள் வந்து பிரிண்ட் பண்ணுமோ அது எல்லாமே வந்து நம்ம அவுட்புட் கன்சோலில் வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ இப்போ அவுட்புட் கன்சோலில் என்ன வேல்யூ இருக்குது பார்த்தீங்கன்னா 1, 1 அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஐயோட வேல்யூ ஜேவோட வேல்யூ 1, 1 தான் இருக்குது. அதனால் வந்து நமக்கு அவுட்புட் கன்சோலில் வந்து 1, 1 அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆயிருக்கு. இப்போது நெக்ஸ்ட் வந்து ஃப்ளோ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகைன் வந்து இன்னொரு லூப் தான் எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இது என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நெஸ்டட் லூப் யூஸ் பண்ணும்போது இன்னர் லூப் தான் வந்து ஃபஸ்ட்டு கம்ப்ளீட்டாக எக்ஸிக்யூட் ஆகி முடிக்கும். அதுக்கப்புறமேலுக்கு தான் வந்து அவுட்டர் லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பிக்கும். இது இன்னும் வந்து உங்களுக்கு ஈஸியாக சொல்லணும் அப்படின்னா இப்போது இன்னர் லூப்பில் வந்து கண்டிஷன் பார்த்தீங்க அப்படின்னா j is less than 5ன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இந்த கண்டிஷன் வந்து ஃபெயில் ஆகிற வரைக்கும் இந்த லூப் வந்து கண்டினியூவாக எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். ஒன்ஸ் இந்த கண்டிஷன் வந்து ஃபெயில் ஆனதுக்கு அப்புறமேலுக்கு கண்ட்ரோல் வந்து திரும்ப லைன் நம்பர் 5க்கு வந்துடும். தட் மீன்ஸ் அவுட்டர் லூப்போட ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு வந்து வந்துடும். இந்த இடத்துக்கு வந்த உடனே ஐயோட வேல்யூ வந்து 2ன்னு இன்க்ரிமெண்ட் ஆகும். இன்க்ரிமெண்ட் ஆனதுக்கப்புறம் அகெயின் வந்து இன்னொரு லூப் வந்து மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்தே எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கும். ஏன்னா திரும்ப வந்து கண்ட்ரோல் உள்ளே வரும்போது ஜேயோட வேல்யூ வந்து 1ன்னு சொல்லி இனிஷியலைஸ் ஆகும். ஸோ அதனால் மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்தே வந்து இந்த லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இதுதான் வந்து கான்செப்ட். இப்போ ப்ரோக்ராம் வந்து நம்ம திரும்ப வந்து ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகிட்டு இருக்கிறத உங்களால் பார்க்க முடியும். இந்த இடத்துல ஜேவோட வேல்யூ 3ன்னு சொல்லியிருக்கு வாட்ச் விண்டோவில். ஸோ இதை பார்க்கும்போது உங்களுக்கு வந்து கிளியராக வந்து புரியும். இப்போ வந்து ஜேவோட வேல்யூ 4ன்னு இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு லூப் வந்து கம்ப்ளீட்டாக வந்து எக்ஸிக்யூட் ஆகி முடிச்சிருச்சு. இந்த கண்டிஷன் வந்து ஃபெயில் ஆகிடுச்சு. ஸோ அதனால் கண்ட்ரோல் வந்து இந்த இன்னொரு லூப்பை விட்டு வெளியே வந்துருச்சு. இப்போ நம்ம அவுட்புட் கன்சோலில் எந்த மாதிரியான அவுட்புட் கிடச்சிருக்கு அப்படின்னு பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 11, 12, 13, 14 அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் ரோ வந்து ஐயோட வேல்யூ, செகண்ட் ரோ வந்து ஜேவோட வேல்யூ. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்ட்ரோல் வந்து மறுபடியும் அவுட்டர் லூப்போட ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு வந்து வந்துருச்சு. அவுட்டர் லூப்போட ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு வந்த உடனே இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐயோட வேல்யூ வந்து 2 அப்படின்னு சொல்லி சேஞ்ச் ஆகிடுச்சு. தென் இன்னொரு லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகும்போது
மறுபடியும் ஜேவோட வேல்யூ வந்து 1 அப்படின்னு சொல்லி இனிஷியலைஸ் ஆயிருச்சு. ஸோ இனிஷியலைஸ் ஆனதுனால நமக்கு இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் வாட்ச் விண்டோவில் ஜேவோட வேல்யூ 1 அப்படின்னு சொல்லி இருக்குது. இப்போது இந்த printf அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. இப்போ நமக்கு அவுட்புட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 1 அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்கு. ஸோ 2 அப்படின்றது ஐயோட வேல்யூ, 1 அப்படின்றது ஜேவோட வேல்யூ. ஸோ இதே மாதிரி தான் வந்து இந்த லூப் வந்து கண்டினியூவாக வந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். இப்போது ஐயோட வேல்யூ வந்து 3 அப்படின்னு சொல்லி சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ இன்னர் லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகுது. ஸோ வாட்ச் விண்டோவில் ஜேவோட வேல்யூ வந்து எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்றத நம்மளால் லைவாக வந்து பார்த்துக்க முடியும். ஸோ அதுக்கு தான் வந்து மெயினாக இந்த டீபக் மோட் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ இந்த ப்ரோக்ராம் வந்து கம்ப்ளீட்டாக எக்ஸிக்யூட் ஆகி முடிச்சிருச்சு. இந்த இடத்துல ஐயோட வேல்யூ 5, ஜேவோட வேல்யூ 5ன்னு சொல்லி வந்துருச்சு. ஸோ வந்து இந்த அவுட்டர் லூப்லேயும் வந்து கண்டிஷன் வந்து ஃபெயில் ஆகிடுச்சு, இன்னொரு லூப்லேயும் வந்து கண்டிஷன் வந்து ஃபெயில் ஆகிடுச்சு. ஸோ அதனால் நம்ம ப்ரோக்ராமோட எக்ஸிக்யூஷன் வந்து இப்போ அவுட்புட் கன்சோலில் வந்து இதோட கம்ப்ளீட் அவுட்புட்டும் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. இது வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு வந்து நம்புகிறேன். ஓகே கைஸ், நான் வந்து உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். சியர்ஸ்.